ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பிரேக் அவுட் தந்திருக்கிற ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் கர்நாடகா பேங்க். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே ஃபஸ்ட்டு டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே டவுனில் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் இப்பயுமே ஒரு 30% கீழே தான் டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் ஒரு லாஸ்ட் 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே தந்திருக்கு. ஒரு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 16% வரைக்கும் செம்மையான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் வால்யூமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹையில் தான் இங்கே வால்யூம்ஸ் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா 36 மில்லியன் வால்யூம்ஸ் இருக்குது. அதே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 48 மில்லியன் நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே வால்யூம்ஸ் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் ஃபண்டமெண்டல்ஸ் படி பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். மார்க்கெட் கேப் வெறும் 7,500 கோடி. இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 6.55 மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ பாருங்கள் 15ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூவேஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது கிளியராக பார்க்கும்போது இன்னொரு பாசிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா புக் வேல்யூவே இங்கே 333 தான் இருக்குது. ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் அதை விட கம்மியில் தான் ஒரு அரௌண்ட் வந்து 199ங்கிற ப்ரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு கிளியராக பார்க்க முடியுது. ROCE 6.33% இருக்குது. 6.33% இருக்குது. அதே சேம் டைம் ROE 11% இருக்குது. ROE இங்கே 11% இருக்குது. இதுவுமே ரொம்ப வந்து ஹையில் தான் இருக்குது. அபோவ் ஆவரேஜ்னு கூட இங்கே சொல்லலாம். அண்ட் ப்ரமோட்டர் ஹோல்டிங், ப்ரமோட்டர் கிட்ட எந்த ஸ்டேக்ஸுமே இல்லை. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஃபைனான்ஸ் செக்டர் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே டெட் ஈக்விட்டி பார்க்குறது ஆல்மோஸ்ட் இங்கே அவசியமே இல்லை. உங்களுக்கு கிளியராக புரியும். நான் என்னோட எல்லா வீடியோஸும் சொல்கிறேன். அது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஈவன் சொல்ல போச்சுன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே டிவிடெண்ட் ஈல்டு பாருங்கள் 2.51% ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேல்யூவான ஒரு டிவிடெண்ட் ஈல்டுமே இங்கே தந்துட்டு இருக்காங்க. அண்ட் குவார்டர் ரிசல்ட் செப்டம்பர் குவார்டரில் லாஸ்ட் இயரில் 2,200 கோடி இங்கே சேல்ஸ் ஆச்சு. அதே இப்போ கரண்ட் செப்டம்பர் குவார்டரில் 2,100 கோடி தான் இங்கே சேல்ஸ் ஆயிருக்கு. அந்தளவுக்கு அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு இங்கே டவுன் ஆயிருக்கு. கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ஃபைனலாக இருக்க நெட் ப்ராஃபிட்டுமே லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் 336 கோர்ஸ் இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 319 கோர்ஸ் தான் இருக்குது. இங்கே டவுன் இருக்கிறது கிளியராக பார்க்க முடியுது. ஏன்னா பட் வந்து இயர்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே டீசெண்டாக தான் பார்க்க முடியுது. மார்ச் 2023 7,000 கோர்ஸ், 8,000, 9,000. இப்போ ட்ரில்லிங் 12 மந்த்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 8,900 கோர்ஸ் இருக்குது. இன்னமுமே மார்ச் இது வர ஒரு ஃபைனான்சியல் குவார்டர் ரிசல்ட் இங்கே பெண்டிங்கில் இருக்குது. அது வரும்போது லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவாக தான் வருங்க ஒரு அப்ரோச் இருக்குது. மீன்ஸ் ஒரு ப்ரீவியஸை வச்சு பார்த்துச்சுன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதேமாதிரி இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே கிளியராக பார்க்கலாம். மார்ச் 2023 1,180 கோர்ஸ், அடுத்த 1,300, இப்போ 1,200, இப்போ 1,147 கோர்ஸ். கண்டினியூவாக மீன்ஸ் க்ரோ ஆகலை. இருந்தாலும் கீழே டவுன் சைடாக இருக்குது. ஆல்ரெடி நான் ரிப்பீட் பண்ணது தான். இன்னும் ஒரு குவார்டர் ரிசல்ட் இங்கே பெண்டிங்கில் இருக்குது. அது வரும்போது கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரை இந்த இயரில் நல்ல ஒரு பெட்டரான ஸ்ட்ராங்காக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் சேம் டைம் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இதுவுமே பார்க்க முடியும். இது அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவாலாம் இல்லை. பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 70% ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே பப்ளிக் கிட்ட தான் இருக்குது. அண்ட் எஃப்ஐஎஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 14% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் டிஎஸ் கிட்ட 16% தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. இது அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லை, ஓரளவுக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. இருந்தாலுமே மீன்ஸ் அப்கமிங் டைம்ஸில் மீன்ஸ் பேங்கிங் செக்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த டைமில் இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்தாலும் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இருக்குல்ல, அந்த பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் பிரேக் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் மீன்ஸ் இது இன்னும் ஒரு ரவுண்டிங் பேட்டர்னு சொல்லலாம். இந்த ரவுண்டிங் பேட்டர்ன் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் பிரேக் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் இதுவுமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதனால் இங்கேருந்துமே ஒரு அப்சைட் மூமெண்ட்டாக பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கர்நாடகா பேங்க் ஸ்டாக்லையுமே பார்க்க முடியுது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே அனலைஸும் பண்ணலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இங்கே மணியும் மேக் பண்ணலாம். என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் வெறும் ஜஸ்ட் 1,000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம். நான் A to Z ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நான் எல்லாத்தையுமே இங்கே டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மந்த்லி மெம்பர்ஷிப் இப்போ 300ல் சேல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் பர்ச்சேஸ் பண்ணுறது இயர்லி மெம்பர்ஷிப் தான். இது வெறும் ஜஸ்ட் 3,000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனியும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாகவே
ஹெல்ப்பாக இருக்கும். லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து இப்பயுமே பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து அதிகமாக இல்லை, வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு 13% கீழே கீழே தான் டவுன்ஃபால் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு வால்யூம்ஸில் இங்கே ஒரு பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அதுவுமே இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. மார்க்கெட் கேப் ஒரு 11,600 கூடுது. இதுவுமே ஒரு ஈவன் சொல்ல போச்சுன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் வித் பிஇ இங்கே 70 மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பாருங்கள், வெறும் ஜஸ்ட் 47 தான் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா இல்லை அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ROCE இங்கே 18% இருக்குது. சேம் டைம் ROE இங்கே 15% இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜ் இல்லை, ஓரளவுக்கு இங்கே டீசெண்டாக தான் இங்கே பார்க்க முடியுது. ப்ரமோட்டர் கிட்ட ஸ்டேக்ஸ் ஒரு 44% ஸ்டேக்ஸ் இருக்குது. எவ்வளோ தான் ப்ரமோட்டர் கிட்ட இருந்தாலும் இது ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். எந்த ஒரு ஸ்டேக்ஸையுமே இங்கே பிளட்ஜ் பண்ணவே இல்லை. இது ரொம்ப பெரிய பாசிட்டிவான அட்வான்டேஜ். ஒன் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டெட் ஈக்விட்டியுமே வெறும் ஜஸ்ட் 0.11 தான் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் கம்பெனியில் டெட் இருக்குது. ஈவன் சொல்ல போச்சுன்னா நல்லா கேளுங்க, ஒரு மீன்ஸ் மார்க்கெட் கேப் வைஸில் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் இந்த கம்பெனி தான் அவங்க பண்ணுற பிஸ்னஸ் செக்மெண்ட் இருக்குல்ல, அதில் அவங்க தான் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. நல்ல கிளியராக புரியும். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 11,600 கோடி ஒரு நல்ல பெட்டரான ஒரு மார்க்கெட் வேல்யூமே இங்கே வச்சுருக்காங்க. அதை கிளியராக பார்க்க முடியுது. குவார்டர்லி ரிசல்ட் லாஸ்ட்டு செப்டம்பர் குவார்ட்டரில் சேல்ஸ் இங்கே 458 கோர்ஸ் இருந்துச்சு. அதே கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 534 கோடி. மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்ட்டர் இங்கே சேல்ஸ் க்ரோவாக இருக்குது. அதுவுமே பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் ஒரு 30 கோடி தான் இருந்துச்சு. அதே இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 47 கோடி. இதுவுமே இங்கே பாசிட்டிவாக இருக்குது. மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்ட்டர்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு மோஸ்ட் அட்வான்டேஜ் தான். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே கிளியராக பார்க்க முடியும். மார்ச் 2023 1200 கோர்ஸ் இருந்துச்சு சேல்ஸ். அடுத்தது 1500, 1700. இப்போ ட்ரில்லிங் 12 மந்த்தில் பார்த்தீங்கன்னா 1900 கோர்ஸ். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக மீன்ஸ் கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே சேல்ஸ் க்ரோ ஆகிட்டே இருக்குது. இது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். இது மட்டும் இல்லை, அதேமாதிரி இங்கே நெட் ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 125 கோர்ஸ், 176 கோர்ஸ், 143, இப்போ 166 கோர்ஸ். ஒரு நல்ல கண்டினியூவாக மீன்ஸ் இங்கே வந்து நெட் ப்ராஃபிட் கண்டினியூவாக இல்லைனாலும் லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் பண்ணிங்கன்னா மார்ச் 2025 இங்கே கண்டினியூவாக இங்கே க்ரோ ஆகிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஈவன் சொல்ல போச்சுன்னா ட்ரில்லிங் 12 மந்த்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 166 கோர்ஸ் வந்துருச்சு. இன்னும் ஒரு குவார்ட்டர் ரிசல்ட் வந்து இங்கே பெண்டிங்கில் இருக்குது. அப்படி வரும்போது ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து மீன்ஸ் நெட் ப்ராஃபிட் இங்கே பாசிட்டிவாக போஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு மீன்ஸ் மார்ச் 2021 தான் இந்த கோவிட் பேண்டமிக்கில். அதையுமே கண்டினியூவாக க்ரோ பண்ணி ஒரு நல்ல பாசிட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அட் த சேம் டைம் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மார்ச் 2024 ஈக்விட்டி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகவே இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதனால் இதுவுமே ஒரு ஒன் மோர் பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். வெறும் ஜஸ்ட் பப்ளிக் கிட்ட ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா 16% ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இங்கே பப்ளிக் கிட்ட இருக்குது. மீதி இருக்கிற ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 85% ப்ளஸ் ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. நல்லா கேட்டுங்க, 85% ப்ளஸ் ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. இது ரொம்ப பெரிய மோஸ்ட் அட்வான்டேஜான விஷயம். அண்ட் டெக்னிக்கல்ஸில் நம்ம இங்கே ஃபைனலாக பார்த்துச்சுன்னா இதுவுமே கிளியராக பார்க்கலாம். ஒரு ஆல்மோஸ்ட் இங்கேயுமே டெக்னிக்கல்ஸில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் இருக்குது. அண்ட் பிரேக் அவுட் லெவல் வரைக்கும் போனது கீழே பாட்டில்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 16% இங்கே ப்ராஃபிட்டுமே இங்கே தந்துடுச்சு. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் டேஸில் ஒரு அப் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஐ ஹோப் கிளியராக உங்களுக்குமே அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். ட்ரேடர்ஸ் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் சேம் டைம் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் சேட்ஸ்லாம் இருந்தால் நான் அதையுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் யூடு தான் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கணும். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இந்த 2 பெஸ்ட்டான பிரேக் அவுட் வாட்ச்லிஸ்ட் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை டெஃபினட்டாக கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்கை நீங்கள் சொல்லுங்கள். அதை நான் டெஃபினட்டாகவே உங்களுக்காக அனலைஸ் பண்ணி சொல்லுவேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.